ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்னைக்கு நாம பேச போகிற விஷயம் என்னன்னா, நம்ம மனிதர்கள் பூமியிலேருந்து முழுவதுமாக அழிந்து போயிட்டா இந்த பூமி எப்படி இருக்கும்? அதாவது ஒரு நாள் எல்லா மனிதர்களும் ஒரே நேரத்தில் மறைஞ்சு போயிட்டோன்னா இந்த பூமி எப்படி மாறும்? இயற்கை அதை எப்படி எதிர்கொள்ளும்? அது மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு நாள் வந்தால் பூமி என்ன மாதிரி இருக்கும், அதை என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நினச்சி பாருங்கள், நம்ம மனிதர்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் இந்த பூமியிலிருந்து மறைந்து போயிட்டோன்னா அந்த முதல் சில மணி நேரங்களே உலகமே மாறி போயிருக்கும். முதல்ல மின் நிலையங்கள் எல்லாம் நிறுத்தப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வீடுகள், நகரங்கள், தெருக்கள் எல்லாமே இருளில் மூழ்கிடும். ஸோ இரவு நேரம் மாதிரியே இருக்கும், ரொம்பவே அமைதியாக இருள் சேர்ந்த ஒரு பயங்கரமான சோகம் மாதிரியே இருக்கும். மனிதர்கள் இல்லாததால் எந்த இயந்திரமுமே இயங்காது. மின்சாரம் இல்லாமல் ஃப்ரிட்ஜ், ஏசி, மொபைல் டவர்ஸ், இன்டர்நெட் எல்லாமே முடங்கி போயிருக்கும். நகரங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும். எந்த விதமான ஹோன் சத்தமும் இருக்காது, மக்களோட குரல் இருக்காது, ஃபேக்ட்ரியோட சத்தம் இருக்காது. இதெல்லாம் இல்லாமல் பூமி முழுதுமாக அமைதியாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். சில நாட்களுக்கு அப்புறமா ரயில்கள், பேருந்துகள், கப்பல் இதெல்லாமே தானாக நின்று போயிடும். பாதுகாப்பு பராமரிக்க யாரும் இல்லாததால் அதெல்லாமே தூசி பிடிச்சு போயிடும். வீடுகள், பாலங்கள், கட்டிடங்கள் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லாததால சிதற ஆரம்பிக்கும். ஆனா அதே நேரத்துல ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னா, இயற்கை மற்றும் விலங்குகள் அவங்களோட சுதந்திரத்தை மீண்டும் உணர ஆரம்பிப்பாங்க. அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிங்கங்கள், யானைகள், புலிகள்னு எல்லாமே வெளியில வந்து சுதந்திரமா சுற்ற ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிற நாய்கள், பூனைகள், பறவைகள் எல்லாமே கூட்டமா வெளியில வர ஆரம்பிக்கும். அது அவங்களுக்கு ஒரு சுதந்திர நாள் மாதிரியே இருக்கும். மனிதர்கள் இல்லாம போனதுமே இயற்கை மீண்டும் தன்னுடைய மூச்சை எடுக்க ஆரம்பிக்கும். உலகம் முழுவதுமா மாறி போயிருக்கும். இருள், அமைதி, சுதந்திரம், இயற்கை இதெல்லாம் கலந்த புதுசா பிறந்த ஒரு பூமி மாதிரியே இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் கழிஞ்சிச்சுன்னா இந்த மனிதர்கள் கட்டிய எல்லா விஷயங்களுமே இயங்காமல் போக ஆரம்பிக்கும். மின்சாரம் இல்லாமல் மின் நிலையங்கள், பம்புகள், இயந்திரங்கள் இது எதுவுமே வேலை செய்யாது. நியூக்ளியர் மின் நிலையங்கள் குளிராமலே இருக்கிறதால அதிலிருந்து கதிரிய கதிர்வீச்செல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். அதனால சூழலோட பசுமை, காற்று, தண்ணீர் இதெல்லாமே பாதிக்கப்படும். ஆனால் இயற்கை அதை மீண்டும் தன்னைத்தானே சுத்தமாக்க ஆரம்பிக்கும். மழை வாரப்ப காற்று, ஆறுகள், நிலங்கள் இதெல்லாமே சுத்தமாகும். சாலை, கட்டிடங்கள், மலைகள் எல்லாமே பசுமையால் சூழப்படும். ஸோ இந்த காலத்தில் விலங்குகள் நகரத்துக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அங்கே இருக்கிற சிங்கம், யானை, மாடு, பறவைகள்னு எல்லாமே வெளியே வந்து மனிதர்கள் இருந்த இடத்துல சுத்த ஆரம்பிக்கும். ஸோ மனிதர்கள் இல்லாததால் அவங்க இன்னுமே சுதந்திரமாக வாழ ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் புல், செடி, கொடி, கிழங்குகள் இதெல்லாம் வளர ஆரம்பிக்கும். கட்டட சுவர்களில், சிமெண்ட் மேலெல்லாம் பசுமையான தாவரங்கள் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குறுக்கு பாதைகளில், ரோட்களில், பாலங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கும். ஸோ நகரங்கள் பார்த்திங்கன்னா மெதுவாக இயற்கையோட பகுதியாக மாற ஆரம்பிக்கும். பூமியில் மனிதர்கள் இருந்த இடங்கள் எல்லாம் மெதுவாக அழிய ஆரம்பிக்கும். அங்கே இயற்கை வர ஆரம்பிக்கும். ஸோ இயற்கை மீண்டுமே ஸ்ட்ராங் ஆகும். காற்று, பறவைகள், பசுமை எல்லாமே மீண்டும் பூமியை நிரப்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் கழிச்சு ஒரு வருடம் கழிஞ்சிச்சுன்னா மனிதர்கள் எல்லாமே இந்த பூமி தன்னையே சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிருக்கும். காற்று மாசுபடுத்தாமல் அதெல்லாம் குறைஞ்சிருக்கும், சுத்தமான காற்று இருக்கும். நகரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன புகை தொழிற்சாலைகள், சத்தம் இதெல்லாம் மாறி போய் ரொம்பவே அமைதியாக இருக்கும். ஆறுகள் எல்லாம் மீண்டும் சுத்தமாகி குளங்கள், நீர்நிலங்கள் எல்லாம் மீண்டுமே உயிர் பெற ஆரம்பிச்சிருக்கும். பூமி மனிதர்கள் இல்லாமல் தன்னையே சுவாசித்து மருந்து மாதிரி ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் சில பிராணிகள் மட்டும் அழிஞ்சு போயிருக்கும். அதாவது மனிதர்களோட ஆதரவு இல்லாமல் உயிர் வாழ முடியாத மாடுகள், நாய்கள், பூனைகள் மாதிரியான டொமஸ்டிக் உயிரினங்கள் மட்டும் சர்வை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில விலங்குகள் புதிய அரசர்கள் மாதிரி இந்த காட்டையெல்லாம் நிர்வாகிக்க ஆரம்பிச்சிருக்கும். சிங்கங்கள், புலிகள், காட்டு பாம்புகள், குரங்குகள் இவங்கெல்லாம் டாமினேட் பண்ணி காட்டில், நகர பகுதியில் ஒரு புதிய சமநிலையை உருவாக்கியிருப்பாங்க. அதாவது பூமி மீண்டுமே வைல்ட் நேச்சராக மாறும். மனிதர்கள் கட்டிய கட்டடங்கள், சாலைகள், கிராமங்கள் எல்லாமே இயற்கையோட கீழே மறைஞ்சு போயிருக்கும். பச்சையான செடிகள், மரங்கள், புல் எல்லாமே நகரங்களை மற்றும் காடுகளை மீண்டுமே ஆழமாக நிரப்பியிருக்கும். பறவைகள், பசுக்கள், விலங்குகள் எல்லாமே மீண்டும் சுதந்திரமாக சுற்ற ஆரம்பிக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் மனிதர்கள் இல்லாமல் பூமி ஹீலாகி இயற்கை மீண்டும் வலிமை பெற்றிருக்கும். ஆனால் மனிதர்களால் டிபெண்ட் பண்ணப்பட்ட சில உயிரினங்கள் மட்டும் அழிஞ்சு போயிருக்கும்.
ஏன்னா அதுக்கப்புறமா 10,000 வருஷங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் கட்டிய கலாச்சாரம் பெரும்பாலுமே இல்லாமல் போயிருக்கும். நகரங்கள், கோபுரங்கள், வீடுகள், பாலங்கள் எல்லாமே அழிஞ்சு அதெல்லாம் மண்ணால் மூடப்பட்டிருக்கும். பூமி ரொம்பவே சுத்தமாக மாறி இருக்கும். நதிகள், கடல்கள், காடுகள் எல்லாமே மீண்டும் மனிதர்கள் வர முன்னுக்கு எப்படி இருந்துச்சோ அதே நிலைக்கு வந்திருக்கும். ஆனால் விண்வெளியில் மனிதர்கள் உருவாக்கின சில செயற்கை பொருட்கள் மட்டும் இன்னும் இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது விண்வெளியில் இன்னுமே சேட்டலைட்ஸ் எல்லாம் சுத்தி கொண்டே இருக்கும். பழுதடைந்த உலோகங்களில் விண்வெளியில பறந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம 10,000 வருடங்கள் கழிச்சு இன்னுமே புதிய அறிவார்ந்த உயிரினங்கள் எல்லாம் உருவாகி இருக்கலாம். ஸோ சுருக்கமா சொல்ல போனா பூமி மனிதர்கள் இல்லாம தன்னைத்தானே சுத்தமாக்கி புதிய உயிரினங்கள் எல்லாம் வளர்த்து ரொம்பவே அழகாகி இருக்கும். ஸோ காய்ஸ், சுருக்கமா சொல்ல போனா மனிதர்கள் அழிந்தாலுமே பூமி அழியாது. அதுக்கு ஒரு ரீபர்த் மாதிரி தான் இருக்கும். மனிதர்கள் இல்லாமலே இயற்கை மீண்டும் உலகத்தை டேக் ஓவர் பண்ணி அதை ஹீல் பண்ணும். அதாவது காடுகள், நதிகள், கடல்கள், உயிரினங்கள் எல்லாமே மீண்டும் சுத்தமான நிலைக்கு திரும்பிடும். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அது என்னன்னா, நாம செய்யற நிறைய வேலைகளால பூமி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. நாம எக்ஸ்டிங்க்ட் ஆக முன்னாடியே மனிதர்கள் இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா நாம பூமியை பாதுகாத்தா தான் பூமி நம்மளை பாதுகாக்கும். அதாவது நாம இயற்கையை பாதுகாத்தா தான் அதுக்கு பதிலாக பூமி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.